கண்ணியமானவர்களே, மார்க்க சமகால அறிஞர்கள் பதீலுர் ரிபா, எப்படி பதீலுர் ரிபா, வட்டிக்கு மாற்று பிரகாரம், மாற்று திட்டம் என்று மிக முக்கியமான 4 விஷயங்களை சொல்றாங்க. எப்படி 4 விஷயங்கள். இந்த 4 விஷயத்தையும் நாங்க செஞ்சா வட்டியில கை வைக்கவே தேவையில்லை. நல்லா கேட்டுக்கோங்க. அதுல முதலாவது அத்திஜாரத்து மினல் ஹலால், ஹலாலான முறையில ஏதாவது ஒரு நல்லொரு வியாபாரத்தை, ஒரு கைத்தொழில அல்லது வியர்வை சிந்தி தான் சம்பாதிச்சக்கூடிய ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்திக் கொள்றது சிறிய அளவுல, சின்ன ரீதியில சிறிய அளவுல ஏற்படுத்தி செஞ்சு கொள்றது. அது ஒரு விவசாயம் அல்லது புடவை தொழில் வியாபாரம், ஏதோ சிறிய அடிப்படையில ஒரு நாளைக்கு சிறிய லாபங்கள் வரக்கூடிய அந்த தொழில்களை ஏற்பாடு செஞ்சு கொள்ளும். பெருச ஆசை வைக்காம இந்த அடிப்படையில நாங்க ஏழை வாழ்க்கையை அமைச்சுக்கோண்டா வட்டியில கை வைக்காம இருக்கிறது சரி. முதலாவது. 2வது சொல்லுவாங்க அல் முராபஹா. அல் முராபஹான்னு சொல்றது என்னன்னா, நல்ல தெளிவா விளங்கு ஒவ்வொருத்தரும், லாபம் கொடுப்பனவு வியாபாரம். அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நல்ல சல்லி இருக்கு, அவர்கிட்ட வியாபார யுக்தி இருக்க மாட்டுச்சு, கஷ்டப்படலாம், வெளிநாட்டுக்கு போவேலாம், டைம் இல்ல, ஆனா சல்லி இருக்கு. சமூகத்துல இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பிசினஸ் ஐடியாக்கள் நிறைய இருக்கு, ஆனா அவங்கள்ட்ட சல்லி பணம் இருக்காது. இப்ப என்ன செய்வாங்க, இந்த வசதியானவங்க வசதி இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு இப்ப வட்டிக்கு கொடுக்காம இப்ப என்ன செய்வாங்க, இவங்கள்ட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து நீங்க வியாபாரம் செய்ய, வார லாபத்துல முராபஹா வார லாபத்துல ஒவ்வொரு மாசமும் வார லாபத்துல வீதாசாரத்துல எனக்கு தான். அப்படின்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுத்திருக்கிறார் ஒருத்தர் வியாபாரத்துக்கு. இப்போ ஒவ்வொரு மாசமும் லாபம் வித்தியாசமா. இப்போ உதாரணத்துக்கு நான் 5 லட்சம் ரூபாய் தொழிவு கொடுத்திருக்கிறேன். இப்போ முதலாவது மாசம் நல்லா விளங்குங்க, முதலாவது மாசம் 90,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. இப்ப எக்ரிமெண்ட் என்ன, லாபத்துல 3/2 பகுதி கஷ்டப்படுற நீங்க வச்சுக்கோங்க, ஒரு பகுதி நான் சல்லி தந்து எனக்கு தான். சரியா? அப்ப 90,000 ரூபாய் லாபம் வந்தா இதுல 60,000 ரூபாய் கஷ்டப்படுற அவர் எடுப்பாரு, 30,000 ரூபாய் நான் எடுப்பேன், ஏன் நான் சல்லி போட்டிருக்கிறேன். இப்ப அடுத்த மாசம் 2வது மாசம் போகுது, இப்ப 60,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் லாபம் வித்தியாசப்படுமா இல்லையா? ஒரே எனக்கு இந்த பிக்சட்டான டிபாசிட் நீங்க தரணும்னு, இவ்வளவு இந்த தொகை தரணும்னு எடுக்கிறது இது நிரந்தரமான வட்டி. அப்ப 2வது மாசம் பாருங்க 60,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. இப்ப இதுல 3/2 பகுதி 40,000 ரூபாய் கஷ்டப்படுற அவர் எடுப்பாரு, 20,000 ரூபாய் நான் சல்லி போட்ட நான் எடுப்பேன். இப்ப 3வது மாசம் 1,20,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. நல்ல லாபம் வந்த பயிர், ஒரு சீசன் டைம் நல்ல ஒரு வியாபாரம் பட்டிருக்கு. 1,24,000 ஒரு 20,000 ரூபாய் லாபம். இப்ப என்ன செய்யும், மிக 3ஆக பிரிச்சு 80,000 ரூபாய் கஷ்டப்படக்கூடிய அவர் எடுப்பாரு, 40,000 ரூபாய் கஷ்டப்படுதா அவர் சல்லி போட்ட நான் எடுத்துக்கொள்வேன். இதுல அதாவது விகிதாசாரத்துல லாபத்துல முதல் அப்படியே இருக்கும், வரக்கூடிய லாபத்துல விகிதாசாரத்துல எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்டு, இந்த அடிப்படையில செஞ்சா யாரும் வட்டியில கைய வைக்க வேண்டிய தேவை வரமாட்டுச்சு. அதுக்குண்டான முறைகள் இருக்கு. நான் சும்மா நோமலே உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டிய சூழத்தை சொல்லி காட்டுறேன். இதுக்குண்டான நிபந்தனைகளுக்கு எப்படி செய்யணும், யாரு செய்யணும், எவ்வளவு தாக்கணும், எப்படி பெர்சன்டேஜ் பிரிச்சு கொள்றது என்ற விஷயங்கள் மார்க்கத்துல தெளிவாக இருப்பது. இதுக்கு பைபுல் முராபஹா என்று சொல்லுவாங்க. இது 2வது வகை. 3வது வகை சொல்லுவாங்க அல் முஷாரகா, ஒத்தர ஒரு பிசினஸ் பார்ட்னராக சேர்த்து கொள்வது. இதுவும் பாருங்க, இப்ப எனக்கு ஆசை
சைனாக்கு போயிட்டு சாமான் எடுத்துக்கொண்டு வரணும். ஆனா இடத்துல 10 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. ஏழுமா? சாத்தியமே இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு 5 பேரை சேர்த்துக் கொள்றேன். வா, கூட்டு வியாபாரமாக செய்வோம், ஒத்துமையாக செய்வோம், எக்ரிமெண்ட் அடிச்சு செய்வோம். அப்ப அந்த 4 பேரும் 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு வருவாங்க. இப்ப 50 லட்சம் ரூபாய் வருவாங்க. இப்ப இதை கொண்டு சைனாக்கு போயிட்டு அல்லது இந்தியாவுக்கு போயிட்டு அல்லது வேற நாடுகளுக்கு போயிட்டு சாமனை போட்டுட்டு வந்து ஒத்துமையாக இங்க ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சு இதை விற்பனை செஞ்சு மாசம் முடிகிற நேரத்துல இதில் வரக்கூடிய லாபத்துல சமனாக எல்லாம் பிரிச்சு ஒத்துமையாக எங்க தொழில்களா வச்சுக்கொள்ள. இப்ப நான் 10 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய இருந்தா இப்ப நான் வட்டி எடுக்கணுமா? இப்ப வட்டியில கைய வச்சிடணுமா? வேற விதமான இதுகளை ஈடுபடணுமா? தேவையில்ல. ஹலாலான முறையில முஷாரக்கா என்று மார்க்கம் அமைச்சு தந்திருக்கி இந்த அடிப்படையில வியாபாரங்களை செஞ்சு கொண்டிருக்கிறது. இப்பையும் வட்டியில கைய வேண்டிய தேவை வர மாட்டேன். இதற்கும் பதிலுர் ரிபா என்று சொல்லுவாங்க மார்க்கம். 4வது தான், கடைசியாக 4வது தான் அல் குரூதுல் ஹசனா, அழகான கடன் கொடுப்பனவு உதவி திட்டம். இதுதான் பைத்துல் மால்ல, பைத்துல் ஜகாத்துல கண்ணியமானவர்களே இதை உருவாக்கினா இதிலிருந்து அழகான கடன் கொடுக்கல் வாங்கல் திட்டங்களை அழகாக செஞ்சு கொண்டு வருகிறேன். இப்ப பாருங்க, இலங்கையில பல பகுதிகள் இருக்கு, எனக்கு தெரிஞ்சதுக்கு பல பகுதிகள் இருக்கு. இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு நாங்க வச்சுக்கொள்வோம், எமர்ஜென்சி அவசரமான தேர்வு. இப்ப நகை இருக்கு, சல்லி இல்ல. இப்ப இதை கொண்டத்து நாங்க டைரக்டா எங்கட பெண்களும் நாங்களும் எங்க வச்சோம், அதாவது வட்டியோட சம்பந்தப்படக்கூடிய பேங்க்கள். அது எந்த பேங்க்ல வச்சாலும் சரி, மாதம் நாங்க இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டி கொண்டே இருக்கணும், அதை திருப்பும் வரை. எங்கட நாட்டுல பல பகுதிகள் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த நகையை எடுத்துக்கொண்டு போயிட்டு பைத்துல் மால் திட்டம் ஒன்று இருக்கு, அவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்மை நிரப்பி அந்த நகையை நாங்க பத்திரமாக அவங்கள்ட்ட கொடுத்தோம்டா எங்களுக்கு எவ்வளவு தொகை வேணுமோ அந்த தொகை அப்படியே தருவாங்க. வட்டி 50% கூட வட்டி இல்லாம ஒரு 3 மாசத்துக்கு பின்னால அல்லது 6 மாசத்துக்கு பின்னால அல்லது 1 வருஷத்துக்கு பின்னால என்ன செய்யறதுக்கு கேளும், அதை அழகான முறையில கொடுத்து அதை எடுத்த தொகையவே கொடுத்துட்டு எங்கட ஆபரணங்களை மீட்டு வந்து கொள்றதுக்கு. இப்படியான திட்டங்கள் எங்கட நாட்டுல பல பகுதிகள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. கொழும்புல பல பகுதிகள்ல இருக்கு.